ஆரிஜினல் இந்த எபிசோட்ல கிறிஸ்மஸ் ஸ்பெஷலா கிறிஸ்மஸ் ட்ரீஸோட ஆரிஜினை பார்க்கலாம். அதாவது இந்த கிறிஸ்மஸ் கிறிஸ்டியானிட்டிலாம் உருவாகிறதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே மக்கள் மனசுல எவர்கிரீன் ட்ரீஸ்க்குன்னு ஒரு தனி இடம் இருந்திருக்கு. ஏன்னா எல்லா மரமும் எல்லா சீசன்லயும் பச்சையாவே இருக்காது. ஒரு சில மரங்கள் வாடி போகலாம், ஒரு சிலது கலர் மாறி போகலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ எவர்கிரீன் ட்ரீஸ் அப்படின்றது எப்பவுமே பச்சையாவே இருக்கும். ஸோ அதனால அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கிறதா மக்கள் நினைச்சாங்க. நீங்க எப்படி திருஷ்டி பொம்மை வச்சா எந்த ஒரு தீய சக்தி நம்மள அண்டாது அப்படின்னு ஒரு பிலீஃப் இருக்கோ, அதே மாதிரி அங்க எவர்கிரீன் ட்ரீஸோட கிளைகளை வீட்டுக்கு முன்னாடி மாட்டி விட்டா எந்த ஒரு தீய சக்தியும் நம்மள அண்டாது அப்படின்ற ஒரு பிலீஃப் அவங்களுக்கு இருந்திருக்கு. பட் இது எப்பவுமே ஃபாலோ பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு போதுமான ஆதாரம் நம்மகிட்ட இல்லை. பட் வின்டர் சீசனில் அதுலேயும் குறிப்பாக டிசம்பர் 21 இல்லை 22 இதை அதிகமாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் வின்டர் சால்ஸ்டிஸ் வரும். அதாவது நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் அன்னைக்கு தான் ஷார்ட்டஸ்ட் டே அண்ட் லாங்கஸ்ட் நைட் இருக்கும். ஸோ வருஷம் ஃபுல்லாக பளிச்சுன்னு ஜலிச்சிட்டு இருந்த சூரியனுக்கு திடீர்னு ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதுக்காக ரெஸ்ட் எடுக்க போயிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அதுலேருந்து அது மீண்டு வரதுக்காக ஒரு கெட் வெல் சூன் பார்ட்டி மாதிரி தான் இந்த நாளை கொண்டாடி இருக்காங்க. அதில் இந்த எவர்கிரீன் ட்ரீஸோட கிளைகளெல்லாம் யூஸ் பண்ணால் அதை பார்க்குறப்போ அடுத்து வரப்போகிற வசந்த காலம் ஞாபகம் வரும் அப்படின்றதுக்காக அதை யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ட்ரெடிஷனை பர்டிகுலராக கிறிஸ்மஸ்க்கு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற ஐடியா யாருக்கு வந்துச்சு அப்படின்னா ஜெர்மன்ஸ்க்கு. 16th செஞ்சுரியில் ஜெர்மனியில் வந்த மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா காட்டுக்கு போய் ஒரு எவர்கிரீன் ட்ரீயை அப்படியே முழுசாக தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சு அதில் ஆப்பிள்ஸ் நட்ஸ் இதெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் ஒரு பாயிண்ட்ல அந்த மரத்தில் அங்கே கேண்டில் சேர்த்து வச்சும் டெக்கரேட் பண்ணியிருக்காங்களா. இந்த ட்ரெண்டை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா மார்ட்டின் லூதர் அப்படின்னு சொல்றாங்க. அவர் ஒரு நாள் காட்டு வழியாக நடந்து போயிட்டு இருக்கிறப்போ ஸ்டார்ஸோட வெளிச்சம் மரங்களுக்கு நடுவர் வழியாக வரதை பார்த்துட்டு இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபேமிலிக்கு இதை ரீக்ரியேட் பண்ணி காமிக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு ஒரு மரத்தை எடுத்துட்டு போய் அந்த மரத்தில் கேண்டில்ஸ் அங்கே ஏற்றி வச்சு காமிச்சாங்க. இந்த ட்ரெண்ட் வந்து எல்லாருக்குமே பிடிச்சி போய் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு டக்குன்னு ஞாபகம் அமெரிக்கால இந்த ட்ரெடிஷன் அவ்வளோ டக்குன்னு அக்செப்ட் பண்ணல. ஈவன் அமெரிக்கால இந்த டைம்ல ஒரு சில பகுதிகளில் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்றது ஒரு அஃபென்ஸ், மீறி செலிப்ரேட் பண்ணா ஃபைன் போடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே கூட ஒரு சட்டம் இருந்திருக்கும். இப்படி இருக்கிறப்போ 1846 குவீன் விக்டோரியா அவங்க குடும்பத்தோட கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு கிறிஸ்மஸ் கொண்டாடுற ஒரு சீனரியை வந்து இல்லஸ்ட்ரேட்டட் லண்டன் நியூஸ் அப்படின்ற நியூஸ் பேப்பர் பப்ளிஷ் பண்ணிருக்கு. இந்த ராயல் ஃபேமிலி ஒரு பாப்புலரான ஃபேமிலி அப்படின்றதுனால இந்த சீனரி ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஆயிடுச்சு. ஸோ இதை ஒரு ஃபேஷன் ட்ரெண்ட் மாதிரியே நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் இதே இன்சிடென்ட்டை பார்த்து தான் அமெரிக்காவுமே இந்த ட்ரெண்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 1890s கிறிஸ்மஸ் ட்ரீஸை டெக்கரேட் பண்றதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக கிறிஸ்மஸ் ஆர்னமெண்ட்ஸ் உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் 20th செஞ்சுரியில் எலக்ட்ரிசிட்டியோட உதவினால கிறிஸ்மஸ் லைட்ஸ் வர ஆரம்பிச்சது. இதை வச்சு கிறிஸ்மஸ் ட்ரீஸை டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. வரட்டா வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.